சமீபத்தில சரிகமப சீனியர் சீசன் 5 வந்து நடந்து முடிந்திருந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில பவித்ரா அவர்கள் வந்து மக்களுக்கு பிடித்த ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு விருத வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு தங்க நகை பரிசாக கொடுக்கப்பட்டது. அதேபோல அவங்களுடைய குழந்தைக்கு கேஜி வந்து டைல்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடிய படிப்பு செலவுக்கு அவங்க வந்து செலவ பொறுப்பேத்திருக்காங்கன்ற செய்திகளும் வெளியாகி, எல்லோருமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்த்துக்கள தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப கூட பவித்ரா, "நான் வந்து முதல் 3 இடங்கள பிடிக்கல அப்படின்னு எந்தவித வருத்தமும் அடையல. ஆனா, நிச்சயமாக மக்களுடைய மனதில பிடிச்சிருக்கக்கூடிய இதுவரைக்கும் யாருக்கு கிடைக்காத ஒரு பரிசு கிடைச்சிருக்கு" அப்படின்னு ரொம்பவே பெருமையா அத பத்தி பேசியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில பவித்ரா அவர்கள் இப்போ அவங்களுடைய அந்த கிராண்ட் ஃபினாலேவ முடிச்சுட்டு ஊருக்கு போயிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோருமே அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு, "என்னடா இது! இந்த மாதிரி எல்லாம் வந்து கணவர் வந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாக அவங்களுடைய முயற்சியில முதல் முதலாக வெற்றி அடைஞ்சிருக்காங்களே!" அப்படின்னு மிகப்பெரிய அளவுல எல்லோருமே அவங்களுக்கு வந்து ஆறுதல தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் நெறைய வெற்றிகள் அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஊர் மக்கள் அவங்க டிக்கெட் டு ஃபினாலே உள்ள வந்தப்பவே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 6வது ஆளாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும், நிச்சயமாக அவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதேபோல பவித்ரா அவர்களுமே, "நம்ம ஆடிஷன் வரைக்கும் வந்துட்டோம். எப்படியாவது நம்ம வின் பண்ணிருவோமா? இல்லையா? அப்படின்றத பார்ப்போம்னு" ஒரு டவுட்டோட தான் வந்தாங்க. ஆனா இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு அவங்க 6வது போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க கிராண்ட் ஃபினாலே முடிச்சுட்டு ஊருக்கு வரும்பொழுது எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதோட அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே வந்து, "இன்னும் நெறைய நீ மென்மேலும் வளர்ச்சி அடையணும்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்களாம். இன்னும் நான் நெறைய வந்து செய்யணும், எப்படியாவது வீட கட்டி முடிச்சிரணும் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்களாம் பவித்ரா. பவித்ரா அவர்களுடைய வாய்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவங்க நல்லபடியாக பாடி முதல் 3 இடத்த பிடிச்சிருவாங்கன்னு தான் எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கல. இருந்தாலும் அவங்கலாம் என்னைய விட ரொம்பவே நல்லா பாடுறவங்க. எனக்கு கிடைக்கலங்கிறதுனால எனக்கு வருத்தம் இல்ல அப்படின்னு ரொம்பவே அவங்க தற்பெருமை பேசாம எதார்த்தத்த புரிஞ்சுட்டு பேசியிருந்தாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு வந்து ஆறுதல தெரிவிச்சது தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.